ஆனந்தமே அகத்தியம். அகத்தியர் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற கலியுக தேவசித்த சபையை, மகத்துவமிக்க மகாசபையை, பேராற்றல் மிக்க பெருஞ்சபையை, ஞான சபையை, பொற்சபையை, பொன்னம்பல சபையை வணங்கி இறை இருந்து இறை பணி ஆற்றுகின்ற இறை மகாசபையை, சிவப்பணி நடைகின்ற சிவ கைலாயத்தை, மகா கைலாயத்தை, உன்னத உயர் கைலாயத்தை பணிந்து மத்திய கைலாயத்திலே அற்புதமான திருத்தலத்தை வணங்கி, திரு பெருமகா சபைதனை வணங்கி, தேவர்களையும் சித்தர்களையும் வணங்கி, அகத்தியத்தை வணங்கி, அற்புதமான அருள் சபையிலே ஆற்றல் மிகுந்த பிரபஞ்ச வடிவங்களை வணங்கி, பிரபஞ்ச மையமாக திகழ்கின்ற அற்புத சுழலிலே, அருள் சுழலிலே, சிவ சுழலிலே, சிவஞான சித்த சுழலிலே, சுழல் மையத்திலே அமர்ந்திருக்கின்ற முக்கத்து முக்கோடி நவகோடி ஆற்றலாய் ஓர் ஆற்றலாய் அமர்ந்த உயர் சிவலிங்கத்தை வணங்கி, ஆற்றல் மிகுந்த சபைதனிலே, அற்புதம் நிகழ்கின்ற சபைதனிலே, அபூர்வ நிகழ்வுகள் நிகழ்கின்ற சபைதனிலே, உச்சகட்ட நிகழ்வாய், உயர் நிகழ்வாய், உத்தம பெரு நிகழ்வாய் இன்றைய தருணத்திலே நிகழ்ந்திட்ட நிகழ்வானது எங்கும் காணா நிகழ்வு. எங்கும் காணா நிகழ்வு, கற்பனையில் கூட செய்து பார்க்க முடியாத அற்புதமான நிகழ்வு இது. சிவப்பணி செய்க காத்திருக்கின்ற சித்த தேவ கூட்டங்கள் இருக்க, ஆங்காங்கே 7 14 லோகங்களிலும் உள்ள அற்புதமான ஆற்றல்கள் எல்லாம் சிவத்திற்கு இமைக்காது பணி செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான தருணம் அதிலே, அற்புதமான அத்தகைய பேரண்ட இயக்கம் அதிலே பெரு 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 மாறுபட்ட நிலையாய் சிவமே வந்து பணியாற்றுகின்ற ஒரே உன்னத உயர் ஞான பெருஞான பெருமகா சபை ஒன்றென்று உண்டதென்றால், ஒன்று உள்ளதென்றால் அது 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 அகத்தியர் அமர்ந்த அற்புத சபையாம், பிரபஞ்ச மகா சபையாம், பிரபஞ்ச மகா ஆற்றலாம், பிரபஞ்ச மகா அருள் வளையமாம். அற்புதமாக ஆதி கைலாய சுவசூட்சம நூல் என்கின்ற 11,000 யுகமாக தவம் இருந்து பெற்ற அபூர்வ சிவப்புதையில் அமர்ந்த சிவத்தலமாம். நினைத்த நேரத்திலே நினைத்த கணங்களை அற்புதமாக நூல் வழியாக அழைத்து அமர வைத்து அருளாசி கேட்கின்ற உன்னத உயர் தலமாக, தேவ இந்திர பெருமகனார் கூட கையில் கூட இல்லாத நிலை என உரைக்கப்பட்ட அற்புதமான அருள் ஆற்றல், சிவ ஆற்றல், சித்த ஆற்றல், பிரபஞ்ச மகா ஆற்றல் மையமாக இருக்கின்ற அத்தகைய மைய தலத்தை தவிர வேறு தலம் ஏதும் கைலாய நிலையிலிருந்து பார்க்கும்போது இல்லை என்கின்ற அத்தகைய உண்மை உயர் கூற்றை நிரூபித்து நின்ற எம்பெருமானை, சிவபெருமானை அற்புதமான திருவடியை பணிந்து, திருமகா பெருவடியை பணிந்து, பேராண்டவனை பணிந்து, அந்த நிலைக்குள்ளே அற்புத சூட்சமத்துக்குள்ளே அற்புதமாக புதைந்திருக்கின்ற முக்கோடி நவகோடி ஆற்றல்களையும் பணிந்து, அற்புத சபைதனிலே, ஆற்றல் மிகுந்த சபைதனிலே அகத்தியன் அமர்ந்து வடிவமைத்து 11,000 யுகமாக உள்ள பேராற்றலை வெளியெடுக்கின்ற அற்புத சிவ சூட்சம மகா சூட்சம சித்த பெரும் சூட்சம அற்புத நிகழ் நடந்தேறி வருகின்ற இச்சபையிலே இன்றைய தினத்திலே மகாலய அத்தகைய வாசி திருநாள் நிகழ்வுகள் நடந்து அற்புதமாக கணங்கள் எல்லாம் ஆனந்த கூத்தாடி, அற்புத கூத்தாடி, சிவ கூத்தாடி, சித்த கூத்தாடி அமர்ந்திருக்கும் அற்புதமான தருணம் அதிலே நீர்நிலை கண்டபோதும், தவநிலை கண்டபோதும், சிவநிலை கண்டபோதும், சித்த பெரு நிலை கண்டபோதும் அனைத்து நிலைகளும் முனை அளவு கூட தன் இலக்கிலிருந்து மாறாது அற்புதமாக பயணத்தை மேற்கொண்டு அருளாற்றல் மிக்க சிவசபையிலே வந்து, சித்த சபையிலே வந்து, மகா சபையிலே வந்து, மகத்துவமிக்க உன்னத உயர் சபையிலே வந்து அமர்ந்து அருள் நூல் பெருநூல் பெருமகா நூல் திறக்க அத்துணை நிலைகளிலும் திருவடி பணிந்து, திருமகா நூலை சுற்றி வட்டமிட்டு இருக்கின்ற 10 அவதார நிலைகளை வணங்கி, பிரபஞ்ச மகா கூரையை வணங்கி, அதன் ஆற்றலை வணங்கி,
அற்புதமாக அதன் மைய பகுதியிலே அமர்ந்திருக்கின்ற திருச்செந்திலகத்திலே அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய கடம்பனை, கந்தனை, கதிர்வேலனை, செல்வக்குமரனை, செந்தில் ஆண்டவனை, அறுபடை ஆற்றலையும் ஒருமுறையாக கொண்டு மருதமலை எனும் உயர் படையும் ஒருங்கிணைத்து அற்புதமாக பிரபஞ்ச ஆட்சியை தன் திருக்கரங்களிலே ஏந்தி அற்புதமாக அரச கோலத்திலே அமர்ந்திருக்கின்ற அற்புத திருப்படி பணிந்து அற்புதமான அருள் வளையத்தை, சிவ வளையத்தை, சித்த வளையத்தை, அற்புதமான அத்தகைய அக்னி வளையத்தை, அக்னி குண்டத்தை வணங்கி அருளாற்றல் மிக்க அன்னபூரணி அமர்ந்திருக்கின்ற அத்தகைய தலத்தை வணங்கி நற்கொடிமரம், இயல்பு கொடிமரம், சூட்சம கொடிமரங்களை வணங்கி ஒட்டுமொத்த ஆற்றல்களை வணங்கி எல்லை தெய்வங்களை வணங்கி அத்துணை நிலைகளையும் தன் நெற்றி பொட்டிலே வைத்து அமர்ந்திருக்கின்ற ஆணை முகனை வணங்கி அருளாற்றல் மிக்க சிவநூல் திறக்க அகத்தியத்திடம் அனுமதி பெற்று அற்புதமாக கணநாயகனிடம் அனுமதி பெற்று அருள் பேழையை, சிவ வேலையை, சித்த வேலையை, மகா பேழையை திறக்க எத்தனித்து அற்புதமாக மலர் நிலைகளை தூவி புனித நதி நிலைகளை தபலவிட்டு அற்புதமான நல்ல ஆத்மாக்கள் சூழ்ந்து வருகின்ற அரிய தருணம் அதிலே நல் நிலை கண்ட அமர்ந்து ஆனந்த கூத்தாடி நிற்கின்ற அற்புதமான அவர்களுடைய முன்னோர்கள், மூத்தோர்கள், அற்புதமான அத்தகைய ரிஷி கணங்களெல்லாம் வந்து மகிழ்ந்திருக்கின்ற தருணம் அதிலே ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலே இருந்து ஆதி சித்தனாம் அற்புத பெருமகனாம் பிரபஞ்ச நாயகனாம் சபை கொடுத்து அமர்ந்து சபை ஆளுகின்ற இறைவனை வருக வருக என வருக வருக என வருக வருக என அற்புதமான அத்தகைய மங்கள சங்கொலி முழங்க பஞ்ச முறை முழங்க அழைக்கும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, நமச்சிவாய சிவாய, சிவாய பவாய, சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என எம்பெருமானை, சிவபெருமானை, ஐயனை, அப்பனை வருக வருக என அற்புதமாக வில்வ நிலைகள் தூவி பேராற்றல் மிக்க பெரும் ஆற்றலை வருக வருக என நல் நதி நிலைகள் தவழ்ந்து வர புண்ணிய நிலைகள் சுழண்டு வர புனித பேராற்றலை சிவப்பிரபஞ்சமே, மகா பிரபஞ்சமே வருக வருக என திருவடி பணிந்து திருத்தால் வணிகிறோம். சிவாய நமக, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, பவாய நமக, பவாய நமக. இணை இறை நிலைகள் இல்லா வினை நிலைகள் அல்லா பிரபஞ்ச மகா சபை என்னும் பேராற்றல் பெருநிலை ஆற்றல் பெருநிலையை தன் நிலை கொண்ட ஆற்றலாக தன் கரம் வைத்திருக்கும் ஆற்றல் கொண்ட சிவசபையின் ஆசான் என்னும் பெருநிலைக்கு சிவநிலை யாம் வந்து நல்லாசிகள் வழங்கி. சிவாய நமக, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. எழில் உயர் வளர்நிலை இறை எழில் உயர்நிலை அந்நிலை எந்நிலை கொண்டோனுக்கு வழங்கப்படும் அந்நிலைதனை வழங்கப்படும் நிலைதனில் அமர்ந்தோனுக்கு நல் ஆசி வழங்கி. சிவாய நமக, சிவாய நமக, ஓம் நமச்சிவாய. அந்நிலை கொண்டு அமர்ந்தோன் சபைதனில் இந்நிலை வந்து ஆற்றிய தொண்டுக்கு ஏது ஆச்சரிய நிலை என்னும் சிவநிலை வந்து ஆசிகள் வழங்குகின்றோம். சிவாய நமக, சிவாய நமக, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, நமச்சிவாய, நமச்சிவாய. அமர்தலம் அது அமரர்கள் அமர்ந்த தலமாக ஆற்றல் பொங்கும் ஆற்றல் மிளிரும்
ஆற்றல் பொங்கி ஆற்றல் மிளிரும் அற்புத தலமாக தடமாக, அது திரு செந்தில் அகமாக, அவன் கணங்கள் எல்லாம் வந்தமரும் சிவகூரை தலமாக விளங்கும் இத்தலம் தனில் யாம் சிவம் வந்து அமர்ந்தோம். சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக. எங்கெங்கு காணினும் சக்தியடா, அச்சக்திக்குள் சிவத்தை காணும் சக்தி படைத்த பிரபஞ்ச மகா சபைக்கு சிவம் நல்லாசிகள் வழங்கும். சிவாய நமக சிவாய நமக நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. பரந்து விரிந்து கிடக்கும் பிரபஞ்சத்தில் கண்ணில் காண்பவை அனைத்தும் சக்தி, கண்ணில் காண்பவை அனைத்தும் சக்தி, தன் கையில் இடர்பவை அனைத்தும் சக்தி. அச்சக்திதனை உணர்வோன், அச்சக்திதனை உணர்வோன் உள்ளுக்குள் இருக்கும் சிவத்தை உணர்வான். அவ்வுணர்வுதனை கற்றுவிக்கும் உணர்வோன் அமர்ந்த சபையில் சிவநிலை வந்தமர்ந்தோம் நல்லாசி வழங்கி. சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக. பிரபஞ்ச திரு கோமாதா பூஜைதனில் வெகுண்டெழுந்த கோமாதா, வெகுண்டெழுந்த கோமாதா உள்ளுக்குள் இருக்கும் ஆற்றல்கள் தாங்கா நிலை கொண்டு மகாலயபட்ச வாசி பெருநாளில் கோமாதாவிற்குள் இறங்கி அத்துணை பிரபஞ்ச ஆற்றலும் உள்ளுக்குள் அமிழ்ந்து கிடந்த பொழுதும் இன்றொரு நாள் அக்கோமாதாவின் மேல் வந்தமர்ந்த ஆற்றல் பல் மடங்காக பெருக்கெடுத்த அந்நிலையால் அது ஆசி வழங்கிய பெருமகா நிலையாய் அந்நிலையை சிவம் கண்டோம். சிவாய நமக சிவாய நமக. அவ்வாறு வெகுண்டெழும் பேராற்றல்தனை தன்னகம் கொண்ட பெருமகா சபைதனிலே வெகுண்டெழுந்த அத்துணை ஆற்றலும் சிவமகா வாழை சித்தனுக்குள் இருந்து சிவசூட்சம நூல்தாங்கும் சீடனுக்குள் புகுந்து வந்தமர்ந்தோம் யாம் சிவமாய் சிவமகா சபைதனில். சிவாய நமக ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. பவாய நமக பவாய நமக சிவாய நமக ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. அவ்வாறெனில் இறைநூல் தாங்கும் சீடனுக்குள் சிவம் புகுந்தாள், இறைநூல்தனை தன்னகம் வைத்திருக்கும் சிவமகா வாழை சித்தனுக்குள் எது புகுந்திருக்கும்? பல கோடி மடங்கான அத்துணை சிவ ஆற்றலும் யுகங்கள் 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 பல கோடி 100,000 ஆண்டுகள் கடந்த யுகங்களுக்குள் இருக்கும் பேராற்றல் சிவமகா வாழை சித்தனுக்குள் புகுந்திருந்ததென்றால் அதிலிருந்து சிறுதுளியே இறைமகா சீடர்களுக்குள் புகுந்திருக்கும் இந்நிலை எனில் சிவமகா வாழை சித்தனுடைய அற்புத அத்துணை ஆற்றலும் உள்புகுந்தால் அவன் யாராக இருப்பான்? எவனாக மாறுவான்? இவனாக மாறுவான், அவன் சிவனாக மாறுவான் என்னும் தத்துவத்தை பறைசாற்றும் இச்சபையில் வந்தமர்ந்தோம் சிவம். சிவாய நமக ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. பவாய நமக பவாய நமக. கார்முகில் அற்புதமாய் கலந்து தன் இறை மழையை ஒழிக்க, இறை சாரல் ஒழிக்க சென்று வந்த தடம் திருத்தலம். நவ கைலாய தலங்களில் அற்புதமான குருவின் தடமாக விளங்கும் அத்தடம்தனில் ஏற்றிட்ட தவம் சித்தனை உணர்ந்து, சித்தனை சிவமாய் உணர்ந்து, சிவத்தோடு அமர்ந்து, சிவம் கண்டமர்ந்து ஏற்றிட்ட தவநிலையில் உள்புகுந்தோம். அனைத்து சீடர்களின் சரீரங்களிலும் உள்புகுந்து அவரவர்கள் நிலைகளுக்குள் யாம் சூட்சமமாக புகுந்தோம், இயல்பு நிலையிலும் புகுந்தோம். எம்மெதிர் நின்ற அற்புத பரந்தாமனின் ஆற்றல், சங்கு சக்கரதாரியினுடைய ஆற்றலும் உள்நுழைந்து அற்புதமாய் முப்பெரும் தேவியர் மும்மூர்த்திகளின் ஆற்றல் பெற்ற பெருமகா தவமாய் கண்ட சபைதனில் வந்தமர்ந்தோம் சிவம் சித்தனே. சிவாய நமக நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய. பட்ச நிலை வழங்கிய மகாலய பட்ச வாசி பெருநாள் பாய்ந்தோடும் பரணி நதிக்கரைதனிலே ஆற்றலாய் தாரை வார்த்த பட்ச நிலையை
உண்டு தன் அகமகிழ்ந்த முன்னோர் மூத்தோர்கள் பித்ருக்களின் வடிவங்களில் வந்தமர்ந்த சிவமாக வந்தமர்ந்தோம் சபை. சிவாய நமக சிவாய நமக நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. ஆற்றலது மிளிர்ந்திருக்கும் இச்சபைதனிலே இது ஒன்றும் பெருமகா நிலையல்ல, சிவம் வந்து பணி ஆற்றும் நிலை. இது கற்றுக் கொடுக்கும் நிலை, பயிற்றுவிக்கும் நிலை. அவ்வாறு சிவம் பணி செய்யும் சபைதனில் யாம் எம்பணி செய்ய என்று தேடுதல் நிலைகளுக்குள் சீடர்கள் செல்வதற்கு சிவம் ஆற்றிய ஒரு அருள் காட்சி என்று வந்தமர்ந்தோம் சிவம். கருணை வடிவே போற்றி போற்றி, கருணை தெய்வமே போற்றி போற்றி, அன்பின் வடிவே போற்றி போற்றி, அன்பின் ரூபமே சிவமே போற்றி போற்றி. உண்மை இறைநிலை எது? இறை என்றால் என் நிலை, உண்மை இறைநிலை அது என் நிலை என்று உணர்த்தப்படும் உணர்வோன் அமர்ந்த சபையில் வந்த அமர்வோர்கள் அவனோடு உரையாடுகின்ற பொழுதும், ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து ஆசிகள் பெறுகின்ற பொழுதும் அற்புதமாய் அந்நிலையை உணர்வதற்கு அவர்களை தயார் நிலைப்படுத்துகின்ற அற்புத சபைதனில் சிவம் நல்லாசி வழங்குகின்றோம். சிவாய நமக சிவாய நமக ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. ஏன் சிவம் இங்கு வந்தமர்ந்து பணியாற்றுகின்றார்? அவருக்கு வேறு தலங்கள் கிடையாதா? எங்கும் மானிடர்கள் வணங்கவில்லையா? யாவரும் உண்மை ஊர்ஜித நிலையில் வணங்கவில்லையா என்னும் வினாக்களுக்கு சிவம் விடையளிக்கின்றோம். சிவாய நமக. தன்னை தாரை வார்த்து எவன் ஒருவன் வணங்கி வாழ்த்தி சரணாகதி அடைகின்றானோ, தன்னை தாரை வார்த்தல் என்னும் அர்த்தமுள்ள அத்தகைய வார்த்தைக்குள் சூட்சம நிலை அடங்கி இருக்கிறது. பல கோடி அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது. தன்னை தாரை வார்த்தல், என்னை கொன்றுவிட்டு நீ எனக்குள் வா என்றுரைத்த சித்தனுக்கு அவனை கொன்று அவனுக்குள் நுழைந்த பிரபஞ்ச ஆற்றலாய் உள் நுழைந்த சிவம் வந்து அமர்ந்துள்ளோம். சிவாய நமக. அவனை கொண்டு அவனை கொன்று, அவனை கொண்டு அவனை கொன்று என்று அவன் உணர்கின்றானோ அன்று இவன் அவனை கொண்டாடும் நாள் என்று சிவம் வந்து அமர்ந்துள்ளோம். சிவாய நமக சிவாய நமக நமச்சிவாய நமச்சிவாய. நான் கொல்ல வேண்டாம் உன்னை, நான் கொல்ல வேண்டாம் உன்னை, நானை நீ கொன்றால் நான் உன்னை கொல்வேன் என்னும் அர்த்த நிலை கொண்ட சபையில் யாம் சிவம் வந்து அமர்ந்து. சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக. அவ்வாறு அகுதொப்ப பயிற்றுவிக்கும் அற்புத ஞான பட்டறைதனில், சிவஞான பட்டறைதனில், இப்பட்டறைதனில் யாம் வந்து பணியாற்றுவதில் ஆச்சரியம் என்ன என்று யாம் சிவம் உரைத்து தன்னை தாரை வார்த்தவன் சபையில் என்னை தாரை வார்க்க வந்து அமர்ந்தோம். ஆதி கைலாய சிவசூட்சம நூல் ஈர்ந்தோம். ஈர்த்த நூலுக்குள் இருந்து ஈயப்பட்ட அத்துணை நிலைகளையும் ஒரு 7 அளவு பிசகு கூட இல்லாது கடைபிடிக்கும் மகாசபையில் சிவம் வந்து ஆற்றினோம் எம்பணி என்று வந்து அமர்ந்தோம் சிவம் இச்சபையில். சிவாய நமக சிவாய நமக நமச்சிவாய 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 சிவாய நமக. அற்புதமாய் சிவநாம கோஷங்கள், அகத்திய நாம கோஷங்களிட்டு ஆற்றலாய் பேரிட்டு கிளம்பிய பிரபஞ்ச மகா சபையிலிருந்து எழும்பிய அத்துணை நாத ஒளிவெல்லம், அது சீடர்களின் ஒளிநாத அருள்நாத உள்நாதங்களிலிருந்து எழுந்த அகத்திய நாமங்களுக்கு ஈடான நாமம் இப்பிரபஞ்சத்தில் இல்லை என்று உணர்த்த யாம் சிவம் வந்து அகத்தியனுக்கு பணியாற்றி வந்தமர்ந்தோம் சிவம். சிவாய நமக சிவாய சிவாய நமக. யாமே அகத்தியம், யாமே சிவம், யாமே பிரபஞ்சம், யாமே 14 லோகங்களிலும் இருக்கும் பேராற்றல் என்று யாம் வந்து அமர்ந்தோம் இச்சபையில். சிவாய நமக ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய பவாய நமக. அவ்வாறு உணர்த்தப்பட்ட உணர்தலை உணர்வோன்
இச்சபையை உணர்வோன் சித்தனை உணர்வோன் பிரபஞ்சத்தை உணர்வான் சிவத்தை உணர்வான் அவன் சிவத்தை அடைவான் சிவமாக வாழ்வான் சிவத்தோடு உள்ளுக்குள் வீழ்வான் சிவமாய் எழுந்து சிரஞ்சீவியாய் வாழ்வான் இப்பிரபஞ்சத்தில் என்று நல்லாசிதனை சித்தனுக்கும் சீடர்கள் யாவருக்கும் வழங்கி அமர்கின்றோம். சிவம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, சிவாய நமக, சிவாய நமக, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, சிவாய நமக, சிவாய சிவாய பவாய நமக, பவாய நமக, சிவாய நமக, ஓம் நமச்சிவாய, சிவாய நமக, சிவ 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 சிவனே போற்றி, சிவாய போற்றி, பவாய போற்றி, பவாய பவாய சிவாய நமக, ஓம் நமச்சிவாய, சிவாய நமக, ஓம் நம சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, நமச்சிவாய நமச்சிவாய, நமச்சிவாய, சிவாய நமக, ஓம் நமச்சிவாய, சிவாய 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 நமக, சிவாய நமக, நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. பேரண்ட நாயகன் வந்தான், பேராற்றல் கொண்ட ஆசிகள் கொடுத்து அற்புதமாக பெருமகா சபைக்கு பேரண்டம் ஆளுகின்ற சிவஞான சித்த சபைக்கு வந்து பணியாற்றி நின்ற பெருமகனாம் அற்புதமான ஆற்றல்களை ஒட்டுமொத்த உயர் ஆற்றல்களை தன்னகத்தே கொண்டு தரணியை ஆளுகின்ற தரணீதரனின் திருவடி பணிவோம், திருத்தாள் பணிவோம். சிவாய சிவாய நமக என சிவத்தை பணிந்து சிவப்பேராற்றலை பணிந்து சிவப்பிரபஞ்சத்தை பணிந்து சிவத்துள்ளே ஒளிந்திருக்கும் அகத்தியத்தை 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 அருளாசானை சிவத்திலே சிவத்திலே மறைந்திருக்கும் அற்புதமான நிறைந்திருக்கும் அகத்தியத்தை அகத்தியத்தை அபூர்வத்தை அதிசயத்தை அருளாற்றல் கொண்டவனை அருள் சபை பெருஞ்சபை பெருமகா சபை பெரு ஞான சபை கொடுத்து பெருமகா ஞான நூல் கொடுத்து அமர்ந்திட்ட பெருமகா தலைவனை